அடுத்தது ப்ளே கொடுக்குறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சாக்லேட் லாலிபப் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சுகர் சிரப்பில் லாலிபப் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் சாக்லேட்டில் லாலிபப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் வேண்டியிருக்கும். சாக்லேட் பார்ஸ் இது வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து டார்க் சாக்லேட்டு. இனி ஒன்று ஒயிட் சாக்லேட் இருக்குது. ரெண்டும் நான் எடுத்துருக்கேன். இது தவிர ப்ரௌன் ஒரு கலரில் இருக்கும், அது நம்ம எடுக்கல. இப்போ டார்க் சாக்லேட்டும் ஒயிட்டு மாத்திரம் எடுத்திருக்கேன் நான். இதை நாம் கொஞ்சம் நல்லா பார் வந்து பெரிய பாராக இருக்கும், அதை நாம் வந்து 1/2 கிலோ பாராக இருக்கும், அதை நாம் ஸ்லைட்டாக தட்டி அதாவது பொடி செய்து வச்சுக்கலாம். அது தவிர நமக்கு இதுக்கு வந்து ஐசிங் பேக் வேண்டியிருக்கும். ஸ்டிக் எடுத்திருக்கேன் நான். இது வந்து இந்த சைனீஸ் ஸ்டிக் வந்து இது அமேசானில் இதிலெல்லாம் கிடைக்கும் நமக்கு, அது எடுத்திருக்கேன். அது தவிர கலர் சின்ன கலர் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். அது தவிர சில்வர் கலர் ட்ராப்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு நான் எடுத்திருக்கேன். டூத் பிக்கும் அந்த ஸ்டிக்கும் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்டிக்கும். இப்போ இந்த சாக்லேட்டை வந்து நம்ம டபுள் பாயிலிங் சிஸ்டத்தில் பாயில் பண்ணுறோம். கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் நாம் இந்த சாக்லேட் பாரை போட்டு மெல்ட் பண்ண போகிறோம். அது வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா டைல்யூட் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக அதை நாம் மெல்ட் பண்ணணும். இல்லை நாம் அவனில் வச்சும் பண்ணலாம், ஆனால் அது கேர்ஃபுல்லாக பண்ணணும். சீக்கிரம் அது மெல்ட் ஆகிடும். ஒரு நிமிஷம் வேண்டியதில்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி நாம் வைக்க வேண்டியிருக்கும். அது பக்கத்துலேயே இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஒயிட் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நாம் அந்த ஐசிங் பேக்கில் எடுத்துடலாம். இப்போ ஐசிங் பேக்கில் எடுத்ததை வந்து நாம் எப்படி லாலிபப்பாக பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ அந்த ஸ்டிக்கை வந்து நாம் சில்வர் ஃபாயிலில் வச்சா நமக்கு ஒட்டாது. அதனால் சில்வர் ஃபாயில் மேலே வச்சுருக்கேன். அது மேலே நாம் ஒரு டிசைன் லாலிபப் ஷேப்புக்கு நாம் ஒரு டிசைன் பண்ணிடலாம். இது வந்து ஒரே கலரில் நம்ம பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை டபுள் கலர்லேயும் பண்ணலாம். இன்னரில் ஒரு டார்க் சாக்லேட்டும் அவுட்டரில் ஒயிட் சாக்லேட் கலர் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம பண்ணலாம். இது குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். இதை வந்து ரொம்ப நாம் சூடு பண்ணும்போது வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது ரொம்ப டைல்யூட் ஆயிரும். அந்த ஸ்டேஜில் நாம் லாலிபப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நீர்த்தமாக இருக்கும். கொஞ்சம் அந்த சூடு வந்து ஆறிட்ட பிறகு நாம் இதை லாலிபப்பாக நம்ம டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் நாம் லாலிபப் பண்ணிடுறோம். இந்த ஸ்டிக் இருக்கிற இடத்துல மாத்திரம் கொஞ்சம் நாம் அதிகமான சாக்லேட்டை விட்டோம்னா ஸ்டிக்கு வந்து சாக்லேட்டில் வந்து வெளியே வராது. இப்போ டூத் பிக் வச்சு நாம் சின்ன லாலிபப் பண்ணுறோம். இது வந்து லாலிபப் செய்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் நாம் 1 hour இல்லை 2 hour வச்சோம்னா அது நல்லா கட்டி ஆயிடும். இப்போ இந்த சாக்லேட்டை நாம் இப்போ இதில் செய்த லாலிபப்புக்கு மேலே வந்து லைட்டாக அந்த சில்வர் கலர் ட்ராப்ஸு இதை நாம் டெக்கரேஷன் பண்ணோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாம் ஆர்டினரியாக சாதாரணமாக நாம் சுகர் கேண்டி மாதிரி லாலிபப்ஸை நாம் பார்த்துருக்கோம். இது ஒரு வித்தியாசமாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.